திருப்பூரை சேர்ந்த சுந்தரி. இவங்களுக்கு வயது 35 வயசு ஆகுது. திருமணமாகி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய கணவர் திருமணத்துக்கு அப்புறமா நம்ம சுந்தரிய ரொம்ப நல்லபடியா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா எந்த ஒரு குறையும் விட்டது கிடையாது. ஆசைப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாவே வாங்கி தர ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால கணவருக்கும் மனைவிக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அமோகமா போய்கிட்டு இருக்கிற இடத்துல தான் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கணவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போய் முடிச்சிடுறாங்க. இப்போதைக்கு சுந்தரிக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதே புரியல. எப்படியோ ஒண்ணு இறுதி சடங்கை பார்த்தீங்கன்னா நல்லபடியா முடிச்சிடுறாங்க. கணவர் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தம் அப்படின்னு எல்லாருமே கூடமாட இருந்தாங்க. இப்போதைக்கு தனிமரமா 2 வருஷமா பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம கிட்ட கணவர் காசு பணம் சொத்து அப்படின்னு ஏகப்பட்டது சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருந்திருந்தாலும் நம்ம சுந்தரிக்கு பார்த்தோன்னா தனக்கு ஒரு துணை இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் தினம் தினம் வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. மற்றவங்க போல நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், ஜோடி போட்டு போயாகணும், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சுந்தரி நினைக்காத நாள் கிடையாது. எப்படியாவது தன்னுடைய நிலைமை மாறாதா அப்படின்னு ஒவ்வொரு கோயிலா பார்த்தா வேண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப இருக்கும் போதுதான் கணவர் சம்பாரிச்சு சேர்த்த காசுல ஒரு சூப்பர் மார்க்கெட் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல அந்த சூப்பர் மார்க்கெட் அப்படி எப்படி இருந்தாலும் போயிருந்தாலும் போக போக நல்ல ஒரு பிக்கப் அப்படின்னு கூட பார்த்தா சொல்ல முடியும். நல்ல வருமானம் தர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறோம், ஆனா நம்மளுக்கு கணவர் இல்லாத அந்த மன நிம்மதி கிடையாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கடையில முருகேஷ் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க வேலைக்கு சேர்றாங்க. முருகேஷ் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பையன் தான். அந்த பையனுக்கு திருமணம் ஆகல, எப்படியும் 30 வயசுக்கு மேல இருக்கும் அப்படின்னு கூட கணக்கு வச்சுக்கலாம். திருமணம் ஆகலனாலும் ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. எந்த ஒரு கஸ்டமரையும் பார்த்தீங்கன்னா திட்ட மாட்டாங்க. ரொம்ப அன்பா பார்த்தா ரொம்ப பாசமா வழிநடத்தி போயிட்டு இருப்பாங்க. நம்ம சுந்தரிய நல்லபடியா தான் பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆரம்பத்துல அக்கான்னு கூப்பிட்டாலும் போக போக பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரின் பேர் சொல்லியே கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அக்கான்னு கூப்பிடுறது நம்ம சுந்தரிக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. அதனால பேரை சொல்லியே பார்த்தா கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலுமே முருகேஷ் ரொம்ப வறுமையில தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்களுடைய தங்கச்சியை திருமணம் பண்ணி கொடுத்த அந்த கடன் கொஞ்சம் கிடக்குது. அதனால ரொம்ப புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சுந்தரி பாத்தீங்கன்னா தாங்கிட்ட இருக்கிற பணத்தை அவங்களுடைய கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் பார்த்தா முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால முருகேஷுக்கு நம்ம சுந்தரி மேல நல்ல ஒரு அக்கறைன்னு பார்த்தா சொல்ல முடியும். நம்ம முருகேஷை தான் திருவிழாவுக்கு போகணும்னாலும் சரி, கோவிலுக்கு கூட்டிட்டு போகணும்னாலும் சரி, சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னாலும் சரி, எங்க அழைச்சிட்டு போனாலும் முருகேஷ் தான் பார்த்தா அழைச்சிட்டு போவாங்க. 4 பேர் ஒரு மாதிரி பேசினாலும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேசினா கூட நம்ம சுந்தரி அதை பத்தி பெருசா கண்டுக்க போறது கிடையாது. எனக்கு என்னுடைய வேலை முக்கியம், எங்களுடைய ஓனரம்மா எனக்கு பணம் தராங்க, இதுக்காகத்தான் சம்பளம் தராங்க அப்படிங்கிற இடத்துலதான் அவங்களும் இருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயமும் நம்ம சுந்தரிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவரு நம்ம மேல அந்த அளவுக்கு பாசம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா தெரியும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா முருகேஷுக்கு உடம்பு சரியில்லை. இப்படி இருக்கும் போது அர்ஜென்டா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது பிளட் தேவைப்பட்டுச்சு. தன்னுடைய பிளட்டை பாத்தீங்கன்னா முருகேசனுக்காக டொனேட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால முருகேஷ் தான் வேலை செய்யறோம் அப்படிங்கிற இடத்தையும் மீறி சுந்தரி நம்மளுக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்காங்களே அப்படின்னு ரொம்ப பாசமா பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா நடந்துக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால தனக்கு கணவர் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்து முருகேஷ் கூட ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியிடங்களுக்கு கூட்டிட்டு போறது, சுற்றுலா தலத்துக்கு கூட்டிட்டு போறது அப்படின்ட்டு 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்பதான் முருகேஷ் நம்ம சுந்தரி கிட்ட கேக்குறாங்க, நீங்க ஏன் மறுமணம் செஞ்சுக்கல, நீங்களும் ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை இன்னும் சூப்பரா இருக்குமே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் சுந்தரி சொல்றாங்க, நீயும் என் மேல ரொம்ப பிரியமா இருக்கிற அப்படின்னு ரொம்ப நல்லாவே தெரியும், நானும் உங்க மேல பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு உனக்கும் ரொம்ப நல்லா தெரியும், நம்ம ஏன் திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுந்தரியே பார்த்தா முருகேசன் கேக்குறாங்க. நம்ம முருகேசும் சரி ஏற்கனவே மனசுல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பொண்ணா நம்மளுக்கு கிடைச்சா நம்ம
வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற இடத்துல தான் முருகேஷும் பார்த்தனா இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஓகே சொன்னதுனால அடுத்த கட்டமே முருகேஷ் வந்து தன்னுடைய சொந்த அப்பா அம்மா கிட்ட இந்த ஒரு விஷயத்தை கலந்து ஆலோசிக்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, நீ ஆசைப்பட்ட புள்ளையே பார்த்தனா கல்யாணம் பண்ணிக்க, உன்னுடைய சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ட்டு பார்த்தனா சொல்லி முடிச்சிடுறாங்க. இந்த விஷயத்த முருகேஷ் வந்து சுந்தரி கிட்ட சொல்ல சுந்தரியும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒத்து வந்து நல்ல நாளா பார்த்து கோவிலுக்கு போயிட்டு சொந்தக்காரவங்க மத்தியில பெருசா பார்த்தீங்கன்னா கூப்பிடலனாலும் குறிப்பிட்ட நபர்களை கூப்பிட்டு திருமணம் பண்ணி பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா சுந்தரிக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த டாக்டருக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்படியோ அடுத்த குழந்தையே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை பெத்தெடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே பிறந்த குழந்தை தன்னுடைய குழந்தை மாதிரி நம்ம முருகேசன் பார்த்துக்கிட்டு, தனக்கு பிறந்த குழந்தையும் தான் குழந்தை மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு, இந்த பக்கம் சுந்தரியும் மனைவியை நல்லபடியா பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இருளடைஞ்சு போயிருமே அப்படின்னு நினைச்ச சுந்தரிக்கு தாங்கிட்ட வேலை செய்யற முருகேசன் மூலியமா நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட